ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் சப்நெட்டிங் சீரிஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன், டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் சப்நெட்டிங் சீரிஸ் வீடியோவில் ஐபி அட்ரஸில் என்ன, IPv4ல் என்னென்ன கிளாஸஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே கார்டில் ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ IPv4 வந்து டோட்டலாக 32 பிட். இந்த 32 பிட் வந்து பைனரி கன்வர்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். எக்ஸாம்பிள் ஆஃப் IPv4. இப்போ ஒரு IPv4 வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 100.10.20.200 இது ஒன் ஆஃப் த ஐபி அட்ரஸ். IPv4 ஐபி அட்ரஸ் இதை ரெப்ரசென்ட் பண்ண 32 பிட் எடுத்துக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது decimal to binary conversion. Decimal to binary conversion. Okay, first 100 represent பண்ண 8 bit ஆகும். அதே மாதிரி 10 represent பண்ண 8 bit, 20 represent பண்ண 8 bit, 200 represent பண்ண 8 bit. ஸோ டோட்டலாக 32 bit. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ 100 8 பிட்டில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 100 டிவைடட் பை 2 2 டிவைட் பண்ண போகிறோம். ஏன் 2 டிவைட் பண்ணுறோம்னா பைனரி பேஸ் 2 0s and 1 இருக்கிறதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணும்போது 50, ரிமைண்டர் எதுவுமே இல்லை, ஸோ 0. நெக்ஸ்ட் ஒன்ஸ் அகைன் 50 2 டிவைட் பண்ணும்போது 25, பேலன்ஸ் 0, ரிமைண்டர் எதுவுமே இல்லை, ஸோ 0. ஒன்ஸ் அகைன் 25 2 டிவைட் பண்ணும்போது 12, 24 தான் வருது, ஸோ 25 இருக்குது, பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட் 2 டிவைட் பண்ணும்போது 6 கரெக்டாக டிவைட் ஆகிடுச்சு, ஸோ பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட் 6 2 டிவைட் பண்ணும்போது 3 கரெக்டாக டிவைட் ஆயிடுச்சு, ஸோ பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட் 3 டிவைட் பண்ணும்போது 1 பேலன்ஸ் 1. இதை ரிவர்ஸ் எழுதினீங்கன்னா 11 00 100 11 00 100. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை பிட் இருக்குன்னா 6 + 6 + 1 டோட்டலாக 7 பிட் தான் இருக்குது. 8 பிட் வரணும், ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன், 8 பிட். ஸோ இதுதான் 8 பிட்டில் 10 டெசிமலோடைய பைனரி ரெப்ரசன்டேஷன். இதே மாதிரி தான் 10 இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ 10 2 டிவைட் பண்ணுறேன் 5 கரெக்டாக டிவைட் ஆகிடுச்சு, ஸோ 0. நெக்ஸ்ட் 2 டிவைட் பண்ணுறேன் 4 1 ரிமைண்டர் 1 1 2 டிவைட் பண்ணுறேன், ஸோ டிவைட் ஆகுது, ஸோ 1010 தான் இதோட பைனரி வேல்யூ, 1010. இங்கே 4 பிட் தான் வந்துருக்கு, ஸோ 8 பிட் வரதுக்கு ஃப்ரண்ட்டில் 40 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து 10 8 பிட் பைனரி வேல்யூ. நெக்ஸ்ட் 20 டெசிமலோட பைனரி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ 20 2 டிவைட் பண்ணுறோம் 10 0 2 டிவைட் பண்ணால் 5 ரிமைண்டர் 0. நெக்ஸ்ட் 5 2 டிவைட் பண்ணுறேன் 2 ரிமைண்டர் 1, ஏன்னா 4 தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 2 வந்து 2 டிவைட் பண்ணுறேன் 1 ரிமைண்டர் 0. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ ரிவர்ஸ் எழுதிங்கன்னா 10 100 10 100. இங்கே 5 பிட் தான் வந்திருக்கு, ஸோ 8 பிட்டாக மாற்றுறதுக்கு ஃப்ரண்ட்டில் 30 ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் 20 8 பிட் பைனரி வேல்யூ. நெக்ஸ்ட் 200 டிவைட் பை 2 100 ரிமைண்டர் 0, 250 ரிமைண்டர் 0. 50 2 டிவைட் பண்ணுறோம் 25 ரிமைண்டர் 0. நெக்ஸ்ட் 25 2 டிவைட் பண்ணுறோம் 12 ரிமைண்டர் 1, ஏன்னா 24 தான் வந்திருக்கு, 260 6 2 டிவைட் பண்ணால் 3 ரிமைண்டர் 0. 3 2 டிவைட் பண்ணுறேன் 1 ரிமைண்டர் 1. இந்த ரிவர்ஸ் எழுதிங்கன்னா 11 00 100 11 00 100. 8 பிட் வந்துடுச்சு, ஸோ ஃப்ரண்ட்டில் 0 ஆட் பண்ணோம்னா. இப்போ இதுதான் வந்து 100.10.20.200 பைனரி வேல்யூ, 32 பிட் பைனரி வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா
இந்த பைனரி வேல்யூவை டெசிமலாக மாற்ற போகிறோம். ஸோ வந்து பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன், இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ். ஸோ பைனரி வேல்யூலாம் எழுதிக்கலாம். 0 1 1 0 0 1 0 0 டாட் 0 0 0 0 1 0 1 0 டாட் 0 0 0 1 0 1 0 0 டாட் 1 1 0 0 1 0 0 0. இதுதான் நம்ம அந்த ஐபி அட்ரஸோட பைனரி வேல்யூவாக கண்டுபிடிச்சோம். ஸோ திருப்பி இதை ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணி 100 டாட் 10 டாட் 20 டாட் 200 வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 100ஓட பைனரி வேல்யூ எடுத்துக்கலாம். 0 1 1 0 0 1 0 0. இந்த பிட்டோட பைனரி வேல்யூ வந்து 2 power 0, 2 power 1 பொசிஷன், 2 power 2, 2 power 3, 2 power 4, 2 power 5, 2 power 6, 2 power 7. 2ன்றது பைனரி பேஸ் 2, பொசிஷன் வந்து 0. இதோட பொசிஷன் வந்து 1 2 3 4ன்னு 7 பொசிஷன் வரைக்கும் இருக்குது. 0லேருந்து 8 பிட்டு, ஸோ 0லேருந்து வரும்போது 7 வரைக்கும் இருக்கும். 2 power 0 வேல்யூ வந்து 1, 2 power 1 வேல்யூ வந்து 2, 2 power 2 வேல்யூ வந்து 4, 2 power 3 வேல்யூ 8, 2 power 4 வேல்யூ 16, 2 power 5 வேல்யூ 32, 2 power 6 வேல்யூ 64 and 2 power 7 வேல்யூ 128. இந்த பவரோட வேல்யூ தான் எழுதிடும். இப்போ 1 பிட் எங்கெல்லாம் இருக்கோ அந்த பிட்டோடைய பவர் வேல்யூலாம் நம்ம ஆட் பண்ணால் டெசிமல் வேல்யூ கிடச்சிரும். இந்த ஆக்கில் பார்த்தீங்கன்னா 64 நேரம் 1க்கு நேராக 64 இருக்குது, 1க்கு நேராக 32 இருக்குது, நெக்ஸ்ட் அடுத்த 1க்கு நேராக 4 இருக்குது. ஸோ 64 + 32 + 4 இந்த 3 வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 100 வரும். ஸோ இப்படி தான் பைனரிலேருந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது. சேம் அதே மாதிரி தான் 10 20 200க்கும் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ 10க்கு 10ஓட பைனரி வேல்யூ எழுதிக்கலாம். 0 0 0 0 1 0 1 0, 2 power 0 1, 2 power 1 2, 2 power 3 2 4, 2 power 3 8, 2 power 4 16, 2 power 5 32, 2 power 6 64 and 2 power 7 128. இப்போ எந்த பிட்டுக்கு நேராக 1 இருக்குன்னா 8க்கு நேராக 1 இருக்குது, நெக்ஸ்ட் 2க்கு நேராக 1 இருக்குது. ஸோ 2 8 + 2 10. ஓகே, நெக்ஸ்ட் 20ஓட பைனரி வேல்யூ 0 0 0 1 0 1 0 0, 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4, 2 power 5, 2 power 6 and 2 power 7. 1 2 4 8 16 32 64 128. இப்போ ஃபர்ஸ்ட் பிட் 1க்கு நேராக 16 இருக்குது, அடுத்தது செகண்ட் பிட் 1 நேராக 4 இருக்குது. ஸோ 16 + 4 டோட்டலாக 20. நெக்ஸ்ட் 200க்கு இப்போ சால்வ் பண்ணலாம். 200ஓட பைனரி வேல்யூ 1 1 0 0 1 0 0 0, 2 power 1, so 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4, 2 power 5, 2 power 6 and 2 power 7. 1
2 4 8 16 32 64 128. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நேராக 128 வேல்யூ இருக்குது, அடுத்த ஒன்றுக்கு நேராக 64 இருக்குது, அடுத்த ஒன்றுக்கு நேராக 8 இருக்குது. ஸோ இந்த 3 வேல்யூ மட்டும் ஆட் பண்ணணும். 128 + 64 + 8 = 200. இதுதான் 200. இதுதான் வந்து 200 உடைய பைனரி வேல்யூ. பைனரி வேல்யூலேருந்து 200 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு டெசிமல்லேருந்து எப்படி பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறது, பைனரிலேருந்து டெசிமலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு சப்நெட்டிங் சீரீஸில் சப்நெட் மாஸ்க்னா என்ன, நெட்வொர்க்னா என்ன, ஓஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம்.